ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நெட் கிளாத் வர்ற மாதிரி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நெட் கிளாத் வரக்கூடிய இடத்துல லைனிங் கிளாத் இல்லாமல் எப்படி அந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக்குக்கான லைனிங் கிளாத்தை வந்து நான் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மெயின் கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்திலேருந்து சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மெயின் கிளாத்துடைய வெளிப்பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கழுத்து பக்கத்தில் மட்டும் தச்சு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த நெட் கிளாத் வரக்கூடிய இடத்துல இந்த லைனிங் கிளாத் இல்லாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த நெட் கிளாத் இருக்கக்கூடிய டிசைன் அது என்ன ஷேப்பில் இருக்கோ ஸோ அந்த இடத்துல மார்க்கிங் சாக்கால் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி விடலாம். இந்த மாதிரி வரையும் போது நல்லா டார்க்காக நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா லைனிங் கிளாத்தை அதோடைய மேல் பக்கத்தில் போட்டு நல்லா தட்டி விடும்போது நமக்கு வந்து அந்த சாக் பீஸுடைய தடம் வந்து லைனிங் கிளாத்தில் ஈஸியாக பதியும். ஸோ இந்த மாதிரி பதிஞ்சதுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்தில் லைட்டாக இருக்கக்கூடிய அந்த சாக் பீஸ் மார்க்கை நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஷேப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இன்னொரு லைனிங் கிளாத்தை எடுத்துருக்கிறேன். இந்த ஷேப் வந்து கவர் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா வெளி பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் இன்னொரு துண்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன துண்டு லைனிங் கிளாத்தை வந்து நாம் இந்த லைன் வரைஞ்சிருக்கிற லைனிங் கிளாத்துக்கும் கீழ் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வரைஞ்ச லைன்லேயே தச்சு விடணும். இந்த 2 லைனிங் கிளாத்தும் அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த லைனில் தச்சு விடலாம். இந்த சின்ன துண்டு லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸோட அட்டாச் பண்ணியிருக்கிற லைனிங் கிளாத்துக்கும் வெளிப்பக்கத்தில் வச்சுருக்கிறோம். வெளிப்பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணியிருக்கிற லைனிங் கிளாத்துடைய உள் பக்கத்தில் தான் அந்த ரவுண்டு ஷேப்புக்கான லைனை வரைஞ்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக வச்சுட்டு உள்பக்கம் வரைஞ்சிருக்கிற அந்த லைன்லேயே தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை நம்ம உள்பக்கமாக திருப்பி எடுத்துருவோம். ஸோ அப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறத விட தச்சு காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த லைன்லேயே தச்சு விடலாம். இந்த மாதிரி தச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கம் பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த துண்டு லைனிங் கிளாத் வந்து நம்ம தச்சிருக்கிற தையல்லேருந்து வெளியே எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்னரையெல்லாம் கட் பண்ணி விடலாம். நம்ம தச்சிருக்கிற இடத்துலேருந்து 1 இன்ச் அளவுக்கு அந்த லைனிங் கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணணும். நம்ம மெயின் லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் கவனமாக பொறுமையாக கட் பண்ணணும். அந்த துண்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தச்சிருக்கிற அந்த லைன்லேருந்து உள்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். தச்ச லைன்லேருந்து உள்பக்கமாக 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான இடத்துலலாம் நாச்சு போட்டு விடலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு அதோடைய ஓரத்துலேயே பதிஞ்ச மாதிரி தச்சு விடலாம். அப்படி தைக்கும்போது நமக்கு இந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கமாக ஈஸியாக திரும்பி வரும். ஸோ அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் டைரெக்டாகவே அதை உள்பக்கமாக திருப்பிட்டு ஓரத்தில் தையல் போட்டு விடலாம். நான் வந்து ஒரு வாட்டி பதிஞ்ச தையல் போட்டதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிஞ்ச தையலை போட்டு விடுறேன்.
இப்போ இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இதோடைய ஓரத்திலே ஒரு தையல் போட்டு விடலாம். இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம அட்டாச் பண்ண அந்த லைனிங் கிளாத்துடைய ஓரத்தில் மடித்து தைக்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. ஏன்னா அது வந்து நமக்கு உள்பக்கம் போயிடும். இந்த மாதிரி ப்ளவுஸுடைய பேக் நெக்கில் வந்து நெட் கிளாத் வரக்கூடிய இடத்துல லைனிங் கிளாத் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து சுற்றிலும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ளவுஸுடைய கீழ்ப்பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் டாட் பிடிச்சு விட்டோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த நெட் கிளாத் வந்திருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் அந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து இந்த ஓவல் ஷேப் வரக்கூடிய இடத்துல மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஹெம்மிங் ஸ்டிச் போட்டு விட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பபாய்.